ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மார்கழி மாதம் 22ஆம் நாளான இன்று நாம் பார்க்க இருக்கும் பெருமாள் கோயில் கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் அருகே கோதை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சி தரும் பொலிந்து நின்ற பெருமாள் கோயிலின் சிறப்பு பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இந்த பெருமாளை வழிபட்டால் சகல துன்பங்களும் நீங்கி மனதில் நிம்மதி குடிகொள்ளும். கருவறையில் சங்கு சக்கரதாரியாய் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கும் பெருமாளை தரிசித்தால் உற்சாகம் பிறக்கும். காஷ்மீரிலிருந்து வந்த கங்காதர பிரம்மச்சாரி என்பவர் பலரிடம் யாசகம் பெற்று இக்கோயிலில் வழிபாடு நடக்க நிபந்தங்கள் ஏற்படுத்தினார். வில்வம் இந்த தலத்தின் தலவிருட்சமாக அமைந்துள்ளது. திருமால் கோயிலில் கருவறை, அர்த்த மண்டபம், மகாமண்டபம் உள்ளன. மூலவர் அழகிய மணவாள பெருமாள் நின்ற கோலத்தில் 4 கைகளுடன் காட்சி தருகிறார். 4 கைகளில் சங்கு, சக்கரம், அபயமுத்திரை, வரதமுத்திரை உள்ளன. இருபுறமும் ஸ்ரீதேவியும் பூதேவியும் அருள் பாலிக்கின்றனர். விநாயகர், கருடன், சிவன், கிருஷ்ணர், அனுமன் சன்னதிகள் இங்கு உள்ளன. இங்கு கருட மண்டபம் மற்றும் முகப்பு மண்டபத்தில் உள்ள சிற்பங்கள் கலை நயமிக்கவை. அதிலும் வில்வீரன், நடனமாடும் மங்கை சிலைகள் தத்ரூபமாக வடிக்கப்பட்டுள்ளன. இந்த திருத்தலம் நாகர்கோயிலிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சமயம் கிடைக்கும்போது கோதை கிராமத்திலே ஸ்ரீதேவி பூதேவியுடன் அருள் பாலிக்கும் பொலிந்து நின்ற பெருமாளை தரிசித்து எல்லா வளமும் நலமும் பெற்று வாருங்கள். நன்றி, வணக்கம்.